7 மாநிலங்களில் 13 சட்டசபை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி 10 இடங்களில் வெற்றி பெற்று தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்துள்ளனர். பாஜக 2 தொகுதிகளிலும் சுயேச்சை ஒரு தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு நாம் ஓவர் ரீடிங் செய்யக்கூடாது. ஆனாலும் இது ஒரு ட்ரெண்டை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், பிஜேபி என்கிற ஒரு மாபெரும் எலெக்ஷன் மெஷினரியை தோற்கடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும் அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. இதில் முக்கியமாக உத்தராகண்ட், பிஜேபி ஆளும் உத்தராகண்ட், அதில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதில் குறிப்பாக பத்ரிநாத், இந்துக்கள் முக்கியமாக ஒரு வழிபாட்டு ஸ்தலமான பத்ரிநாத் என்கிற அந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் உடைய வேட்பாளர் அங்கு ராஜினாமா செய்து பிஜேபியில் சேர்ந்தார். அதன் விளைவாக ஏற்பட்ட இந்த இடைத்தேர்தலில் இப்போது திரும்பவும் காங்கிரஸ் அந்த தொகுதியை தக்க வைத்து கொண்டுள்ளது. இதை முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினர் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், எப்படி மக்களவைத் தேர்தலில் அயோத்தியா உள்ளிட்ட அந்த ஃபைசாபாத் மக்களவை தொகுதியில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியான சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றதோ, அதே மாதிரி இந்துக்கள் கணிசமான தொகையில் வாழும் பத்ரிநாத் கோயில், புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் இருக்கும் அந்த பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அவர்களுக்கு பெரும் ஊக்கத்தை கொடுத்துள்ளது. அந்த காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபி சேர்ந்து பிஜேபி கேண்டிடேட்டாக அங்கு எலெக்ஷனில் நின்றார். அதில் இப்போது காங்கிரஸ் வேட்பாளர் அவரை தோற்கடித்துள்ளார். அதே மாதிரி உத்தராகண்டில் கடந்த 3 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், லோக்சபா தொகுதிகளிலும் வாஷ் அவுட் ஆகியிருந்த நிலையில் இந்த 2 தொகுதிகளில் இப்பொழுது அசெம்பிளி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அவர்களுக்கு இன்னும் 2.5 வருடங்களில் அந்த மாநிலத்தில் வரக்கூடிய ஒரு சட்டசபை தேர்தலில் இது நிச்சயமாக ஒரு முக்கிய பங்களிக்கும், அவர்களுக்கு ஒரு ஊக்கம் தரும் நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கும் 3 தேர்தல்களாக பாஜக கணிசமான வெற்றியை பெற்று தங்களுடைய பலத்தை நிரூபித்த போதிலும் சட்டசபையில் 3 தொகுதிகளில் இப்பொழுது இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் 3 பேரும் சுயேட்சைகளாக இருந்து அவர்களுடைய தொகுதியிலிருந்து, அவர்களுடைய சட்டசபை தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்து மறுபடியும் அவர்கள் பிஜேபி கேண்டிடேட்டாக இப்பொழுது நின்றார்கள். அதில் 2 பேர் தோல்வியுற்றனர். வெஸ்ட் பெங்கால், அங்கேயும் இந்தியா கூட்டணியின் தோழமை கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடைத்தேர்தல்கள் 4ஐயும் வெற்றி பெற்று தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபித்துள்ளார்கள். 4 தொகுதிகள் 3 தொகுதிகள் பிஜேபியிடம் இருந்தது என்பது கூர்மையாக கவனிக்க வேண்டும். அந்த 3 தொகுதியையும் பிஜேபியிடமிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் பறித்து கொண்டுள்ளது. இதிலிருந்து அந்த மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸின் கை மேலோங்கி இருப்பது நன்றாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் திமுக தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டியுள்ளது. இதில் இருந்து ஓவரால் என்ன ட்ரெண்டுன்னா, உங்களுக்கு பிஜேபியை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக பிஜேபி என்கிற கட்சியை தோற்கடிக்கலாம் என்பது தான் தெரிகிறது. இந்த தேர்தல் இன்னொரு முக்கியத்துவம் என்னவென்றால், இன்னொரு 3 மாதங்களில் வரப்போகும் சட்டசபை தேர்தல்கள், ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு தி அசெம்பிளி, மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் ஜார்க்கண்டில் நடக்கவிருக்கும் தேர்தலுக்கு இது ஒரு முன்னோடியாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹரியானாவில் கடந்த மக்களவைத் தேர்தல் 10 தொகுதிகளில் பிஜேபியும் காங்கிரஸும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சாங்க. இருந்தாலும் காங்கிரஸுக்கு அங்கே ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் பரவலாக பேசப்படுகிறது. அங்கே வரும் அசெம்பிளி தொகுதியிலும் பிஜேபி கணிசமாக தன்னுடைய
ஸ்ட்ரென்த்து குறைந்து தான் காணப்படுகிறது. அதனால் ஹரியானா எலெக்ஷனும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.